தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் அருளிச் செய்த இன்பமும் துன்பமும் என்ற நூலின் நிறைவு பகுதியை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிறுநீர், மலம், சீழ் முதலியவற்றால் நிறைந்துள்ள இந்த உடல் அழியக்கூடியது. இது நீர்க்குமிழை போன்றது, காணல் நீரை ஒத்தது. உங்களின் எதிரிகளால் இது எள்ளி நகையாடப்படுகிறது. பிராணன் பிரிந்த பின் உபயோகமற்ற ஒரு மரக்கட்டை போன்று இந்த உடல் கிடக்கிறது. கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் இதுதான். இதுவே உங்களின் உண்மையான எதிரி. எருவைப் போல் இதை நீங்கள் மிகுந்த நிகிருஷ்ட பாவத்துடன் கருத வேண்டும். அதனுடன் அதிகமாக ஒட்டிக்கொண்டு வாசனை திரவியங்கள், பவுடர், பூக்களால் அதை ஏன் வழிபடுகிறீர்கள்? அழகிய பட்டு வஸ்திரங்களாலும் அணிகலன்களாலும் அதை அலங்கரித்து முட்டாளாக்கி விடாதீர்கள். இது வெறும் அறியாமையே ஆகும். இவ்வுலகில் ஒன்றுமே எனக்கு சொந்தமில்லை, இந்த உடலும் என்னுடையது அல்ல என்பதே உண்மை ஞானம். அவன் என் மகன், அவள் என் மகள், அவள் மனைவி, அந்த பங்களா என்னுடையது. நான் பணக்காரன், நான் க்ஷத்ரியன், நான் பிராமணன், நான் சில்லு போல் ஒல்லியாக இருக்கிறேன், நான் பருத்து பலபலவென்று இருக்கிறேன். மிகச் சிறந்த முறையில் உள்ள முட்டாள்தனம் இதுவே ஆகும். ஸ்தூலமான இந்த உடல் யாருக்கு சொந்தமானது தெரியுமா? மீன், நரி, கழுகுகளுக்கு சொந்தமானது. இத்தகைய உடலை உங்களுக்கு சொந்தமானது என நீங்கள் எப்படி கூற முடியும்? உடலிற்கு சோப்பு, தலைக்கு தைலம், முகத்திற்கு பவுடர், 1001 முறை கண்ணாடியில் முகத்தை பார்ப்பது, கை விரல்களில் மோதிரம் அணிவது, இன்னும் இது போன்றவை உடல் பற்றை அதிகரிக்கச் செய்யும். ஆதலால் இவ்விஷயங்களை தயவு தாட்சணையின்றி விளக்குங்கள். ஒரு பெரும் புண்ணை லோஷனால் கழுவுகின்றோம், அதன் மீது களிம்பை தடவுகிறோம், அதை துணியால் கட்டுகிறோம். அதேபோல் இந்த நாற்றமுள்ள உடல் ஒரு மாபெரும் புண், அதை அன்றாடம் கழுவுகிறோம். உணவு உள்ளே திணிக்கப்படுகிறது, இதுதான் ஆயின்மெண்ட். துணிமணிகளை அணிகிறோம், இதுவே பேண்டேஜ். சீல்வடியும் பெரும் புண்ணாகவே இந்த உடலை கருத வேண்டும். உடை அணிதல் இந்த உடலின் அழகை அதிகப்படுத்துவதற்கு அல்ல. பல்வேறு அழுக்குகளை கொண்ட நிறைந்த மோசமான தோல்பைதான் இந்த உடல். இந்த அசுத்த சரீரத்தை மறைப்பதே உடை அணிவதன் நோக்கம். எளிய உடையை அணியுங்கள், உயரிய தூய சிந்தனையில் ஈடுபடுங்கள். ஆத்மனில் உள்ள ஒழுக்கமுறை வாழ்க்கையே உங்களுக்கு உண்மை அழகை அளிக்கும் தகைமை வாய்ந்தது. இந்த உடல் அழகு வெறும் தோற்றமே ஆகும். தோல் அழகும் அப்படியே. அழிவற்ற நித்திய எல்லையில்லா அழகை ஆத்மனில்தான் நீங்கள் காண முடியும். ஓ மனிதனே, எல்லாம் அழியக்கூடியதாக இருக்கும்போது இந்த அசிங்கமான உடலை நான், இது என்னுடையது, அவன் என் மகன் என கூறுவதில் வெட்கம் தோன்றவில்லையா? இந்த மனித உடல் எங்களுக்கு சொந்தமானது என்று நரிகளும் பருந்துகளும் கூறுகின்றன. இந்த சம்சாரம் சாரமில்லாததாக இருக்கிறது. எலும்புகளை தூண்களாக கொண்டு, நரம்புகளால் பின்னப்பட்டு, சதை இரத்தத்தால் பூசப்பட்டு, தோலால் மூடப்பட்டு நிற்கும் பஞ்சபூதங்களால் ஆன இந்த அழியும் ஆபாச சரீரத்துடன் உங்களை ஒன்றுபடுத்தாதீர்கள். இந்த உடல் துர்நாற்றம் மிகுந்ததும் எல்லாவித தீமைகளின் உறைவிடமாகவும் இருக்கிறது. உடலில் உள்ள இந்த ஒருமைப்பாட்டு உணர்வே ரௌரவ நரகத்தின் இருப்பிடம். துர்நாற்றம் மிகும் இந்த உடலை அனுபவிக்கும் புழுக்களுக்கும் மக்களுக்கும் இடையே என்ன வித்தியாசம் உள்ளது? பெரும் ஜாலவித்தைக்காரனான மாயை ஒரு எலும்புக்கூட்டை தயாரிக்கிறது. அதை சதையால் மூடி பற்பல அழுக்குகளையும் பளபளப்பான தோலினால் மறைத்து வைக்கிறது.
மயக்கத்தில் சிக்கி நிற்கும் மனிதனே, எவ்வளவு காலம் இந்த உடலை உங்களுடையது என கூறிக்கொள்ளப் போகிறீர்கள்? எவ்வளவு காலம் இந்த அழியும் உடலோடு ஒட்டி நிற்கப் போகிறீர்கள்? உடலோடு உள்ள இந்த ஒப்பிடுகையை தவிர்த்து உங்களின் உண்மை நிலையாம் சச்சிதானந்த ஸ்வரூபத்துடன் ஒன்றாகி இன்பத்தில் நில்லுங்கள். இந்த உடல் பிணியில்லாத ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே, கிழப்பருவம் இன்னும் வெகு தூரத்தில் இருக்கும் பொழுதே, பொறிகளின் பலம் குறையாமல் இருக்கும் பொழுதே, வாழ்க்கை தளர்ச்சியடையும் முன்னரே விவேக்கியானவன் ஆத்ம அனுபூதிக்காக பாடுபட வேண்டும். வீடு தீப்பிடித்து எரியும் நேரத்தில் கிணறு வெட்ட முனைவது பயனற்றது. இதையே வள்ளுவரும் தமது திருக்குறளில் பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு என்று கூறுகிறார். யான் எனது எனும் இருவகை பற்றுகளை பற்றி கொண்டு விடாதவரை துன்பங்களும் விடாமல் பற்றி கொள்கின்றன என்பதே இத்திருக்குறளின் பொருளாக அமைகிறது. இந்த உலகம் உண்மையில் அற்புதமானது. இது மிக பெரும் கண்காட்சி நிலையம். பூக்களும் இமாலய நிலப்பரப்பும் நயகரா நீர்வீழ்ச்சியும் நீல நிற கடலும் வானும் இன்னும் இவை போன்றவையெல்லாம் அழகாகவும் கவர்ச்சி மிகுந்தனவாகவும் விளங்குகின்றன. ஆனால் பூகம்பங்கள், எரிமலை குமுறல்கள், மின்னல் தாக்குதல்கள், புயல்கள், இன்ஃப்ளூயன்சா, பிளேக் முதலிய கொள்ளை நோய்களெல்லாம் பயங்கரமானவை, பயமுறுத்துபவை. சந்த காலம் வெகு நன்றாக இருக்கிறது. மரங்களெல்லாம் விதவிதமான வண்ண மலர்களை தாங்கி நிற்கின்றன. தென்றலின் தெம்பூட்டும் தன்மையை என்னென்று உரைப்பது? ஆனால் வெயிற்காலம் எரிக்கும் தன்மையது. பனிக்காலமோ மிகவும் குளுமையது. புத்திரனை பெறும்பொழுதும் திருமணமாகியதும் திடீர் பொருளை பெறவோ அல்லது சம்பள கூடுதல் கிட்டவோ செய்யும் பொழுதும் மனிதன் சிரிக்கிறான், ஆனந்த கூத்தாடுகிறான். ஆனால் தனது மனைவி இறந்து படும் பொழுதோ, பொருளை இழந்துவிடும் பொழுதோ, வேலையில்லா திண்டாட்டத்தினால் அவதிப்படும் பொழுதோ, அல்லது ஏதாவது பெரும் பிணிகளுக்கு ஆளாகி கஷ்டப்படும் பொழுதோ அவன் கண்ணீர் வடித்து கதறுகிறான். இப்பொழுது கூறுங்கள் நண்பரே, இந்த மாயா உலகில் நீங்கள் காண்பது இன்பமா துன்பமா, சந்தோஷமா சங்கடமா? இந்த உலகம் வெறும் தோற்றமே. மனமும் பொறிகளும் உங்களை ஒவ்வொரு நிமிடமும் ஏமாற்றுகின்றன. சங்கடத்தை சந்தோஷம் என தவறாக கருதுகிறீர்கள். இந்த புலனுலகில் ஒரு துளி இன்பம் கூட கிடையாது. பொருள் தேடுவதற்கான இந்த சுயநல முயற்சிகளையும் திட்டங்களையும் வெறுத்து ஒதுக்குங்கள். சதையால் செய்யப்பட்ட மனித உடல்களாகிய பொம்மைகளை இயக்குகின்றவனும் இந்த பெரும் காட்சியை நடத்துகின்றவனும் இந்த காட்சிக்கு காரணபூதனும் ஆனவனை நோக்கி முன்னேறிச் செல்லுங்கள். அவரிடம்தான் நீங்கள் நித்திய ஆனந்தத்தையும் எல்லையில்லா இன்பத்தையும் காண்பீர்கள். அன்றாட தியானம் ஜபத்தினால் அவனோடு ஒன்றி நின்று ஒன்றாகுங்கள். காஷ்மீர், டார்ஜிலிங், சிம்லா அல்லது ஐரோப்பாவில் உள்ள எந்த இடத்திற்கு சென்றாலும் ஒன்றுதான். எங்கும் உண்மையான அமைதியை காண முடியாது. அழகிய காட்சிகள் சில வினாடிகளுக்கு கண்களை கவர்வனவாகவும் இருக்கலாம். விருப்பு, வெறுப்பு, பொறாமை, உணர்ச்சி, பேராசை முதலியன எங்கும் உள்ளன. ஒரே பூமி, ஒரே ஆகாயம், ஒரே காற்று, ஒரே தண்ணீரையே நீங்கள் எங்கும் காண்பீர்கள். அத்துடன் உங்களிடம் உள்ள அதே மனதையே நீங்கள் எங்கும் கொண்டு செல்கிறீர்கள். கற்பனையும் இடமாற்றமும் பலரையும் ஏமாற்றுகின்றன. மனிதனே, நிறைவுடன் இருங்கள். எங்கிருப்பினும் சரியே. மனத்தையும் புலன்களையும் ஒழுங்குபடுத்துங்கள். அந்தராத்மனையே இடைவிடாது தியானம் செய்யுங்கள். இங்குதான் வற்றாத அமைதியை காண முடியும். இப்பொழுது மனம் ஏமாற்றுவதை நிறுத்திவிடுவது உறுதி. இந்த உலகம் முழுவதும் ஒரு அக்னி பந்தாக எனக்கு தோன்றுகிறது.
எல்லா உயிர் பிராணிகளும் வறுத்தெடுக்கப்படும் ஒரு பெரும் தீச்சட்டியாக இந்த உலகம் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் மரணமடையும் நேரத்தில் உங்கள் மகனோ மகளோ நண்பனோ அல்லது உறவினரோ யாராவது வந்து உங்களுக்கு உதவ முடியுமா? இந்த உலகெங்கிலும் எவனாவது ஒரு அந்தரங்க நண்பன் உங்களுக்கு இருக்கிறானா? எல்லோரும் சுயநலவாதிகள். உண்மையான அன்பே கிடையாது. ஆனால் நண்பனுக்கெல்லாம் உயர் நண்பன், தந்தைகட்கெல்லாம் உயர் தந்தை உங்கள் இதய கமலவாசனான அந்த பரந்தாமன். நீங்கள் அவரை மறந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். தேவாதி தேவனான அவரை மௌனமாக போற்றுங்கள். அவர் உங்களை தமது அன்பு, ஞானம், சக்தி, சாந்தியால் அனுகிரகிப்பாராக. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைய இவ்வுலகில் மனித வாழ்வு நப்பாசைகளாலும் இன்னல்களாலும் நிறைந்துள்ளது. கட்டும் வைராகியமும் உயர் விவேகமும் உள்ளவர்கள் உலகத்து பொருள்களாலோ சைத்தானாலோ அல்லது மாயையினாலோ ஏமாற்றப்படமாட்டார்கள் என்பது திண்ணம். அன்புமிகும் நண்பர்களே, முயற்சியை தளரவிடாதீர்கள். தெய்வீக ஜோதி உங்களிடம் நின்று பிரகாசிப்பதாக. இப்பொழுது நீங்கள் உங்கள் லட்சியத்தை நெருங்குகிறீர்கள். உங்கள் முகத்தில் பிரம்ம தேஜஸ் ஜொலிக்கிறது. ஆன்மீக பாதையில் உள்ள பல பெரும் குன்றுகளையும் தாண்ட முடியாத மலை சிகரங்களையும் தீவிர சாதனையின் மூலம் தாண்டிவிட்டீர்கள். பாராட்டுதலுக்கு உரியவராக விளங்கும் நீங்கள் வெகுவாக முன்னேறிவிட்டீர்கள் என்பதைக் கண்டு பேருவகை அடைகிறேன். யோகேந்திரனே, இன்னும் ஒரு சிகரத்தையும் நீங்கள் தாண்டியாக வேண்டும். அப்பால் இடுங்கினதோர் கணவாயையும் தாண்டிச் செல்ல வேண்டும். அவ்வளவேதான். இதற்கு இன்னும் சற்றே அதிகமான பொறுமையும் பலமும் தேவை. உங்களிடம் நிலவும் சாத்வீக அகங்காரத்தையும் கரைத்துவிட வேண்டும். பிரம்மாக்கார விருத்தியும் இறந்துபட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் லட்சியமான ஆனந்தத்தை அடைவீர்கள். எனவே எழுமின், விழிமின், நினைத்த காரியம் கைகூடும் வரை உழைமின். நீங்கள் வெற்றி பெறுவது திண்ணம். யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்பது வள்ளுவரின் வாக்காக அமைகிறது. உடம்பையே யான் எனக் கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதலும் ஆகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலையை அடைவான் என்பதே இத்திருக்குறளின் பொருளாக அமைகிறது. நாளைய நிகழ்வில் சிவானந்தர் கூறும் அறிவுரை கதைகள் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.